செப்பனியா நூலிலிருந்து வாசிக்கும். செப்பனியா கூறியது, நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை சேர்ப்பது. நேர்மையை நாடுகள், மனத்தாழ்மையோடு சேர்ந்து ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். அவ்வாறே வலியோரை வெப்பப்படுத்த வனமற்றவை என உலகம் கருதுபவற்றை செய்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது சான்றதாக கருதுபவற்றை இழந்து கண்டுபவற்றை கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுளின் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறியாக அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து பிறப்பித்தது. ஏழையை உள்ளத்தோர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு. துயருவோர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆனந்தப்படுவர். கனிவுடையோர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை பெற்றார்கள். நீதி நிலையாற்றும் வேட்கையை கொண்டோர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவுறுவர். இரக்கமுடையோர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். சகோதர சகோதரிகளே, பொது காலத்திலே 4வது வாரம். இன்று நமது வகைப்பாடு அமைந்திருக்கிறவை நமது கிராமத்தில் அமைந்திருக்கின்ற சம்மண சுவாமியாருடைய சித்தாலய திருவிழாவை கொண்டாடுகிறோம். சம்மண சுவாமியார் என்று நாங்கள் என்னுடைய முன்னோர்கள் கூறி அடைந்த அந்த அடைப்பு புனித யோசவாவும் கூறியது. எனவே அவருடைய அந்த நாளை இன்று நாங்கள் சாமித்திரையாக கொண்டாடுகிறோம். இயற்கையுடைய சீரற்ற அந்த நிலைமை எங்களுடைய வழிபாடுகளுக்கு இடைவிழாக இருந்தால் இந்த திருவிழாவை இந்த ஆலயத்தை கொண்டாட இறைவன் எங்களுக்கு சுத்தம் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்வாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அவருடைய பரிந்துரைகளுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவர் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும் அவர் எங்களுக்கு விட்டுச் சென்ற முன்மாதிரியான வாழ்க்கை பண்புகளை நமதாக்கி வாழவும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். யோசவாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உண்மையாகவே எல்லோருடைய மனங்களிலும் இந்த தனியாருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய வாழ்க்கையை சிந்திக்க கூடியது. அவர்களுக்கு அவருக்கு வல்லமை கொடுத்தது அந்த திருச்சிலுவை. ஆகவே அந்த திருச்சிலுவையை அவர் கட்டியதன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஆண்டவருடைய திருவிழம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய விருப்பம், சித்தம் நிறைவேற அவர் உறுதிமட்டு உழைத்தார். அதிலே எந்த மாற்றம்
நாங்கள் எப்படியானவர்களாக நாங்கள் ஆகவே துவண்டு போகாமல் அந்த நிலையிலிருந்து நாங்கள் விட வேண்டும். அந்த நிலையிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் ஒரு வாழ்க்கையை இருக்கிறது என்ற அந்த மனநிலைகளோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் யோசபாத்தை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு அர்ப்பணம் செய்யவில்லை, அவ்வாறு ஒப்புக்கொடுக்கவில்லை என்று சொன்னார். அவ்வாறு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னார். அவருடைய வழிபாடுகளை அவருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த சந்தோஷத்திலே அந்த நேரத்திலே உலகி போய் எங்களுடைய வாழ்க்கையை இழந்து எமது வாழ்க்கையில் மக்கள் அடிகளாரின் முன்மாதிரிகளை பற்றி தமது கிராமத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்று சிறந்த கிராமமாக திகழ வேண்டி எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென்.
Amen.